அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் ஜோன் வார்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம மொட்டை மாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு பாசி பிடிச்சு நெறையா இருக்கும். டேமேஜா இருக்கும். இதனால தான் தண்ணி லீக்கேஜ் ஆவறதுக்கு முதல் காரணம் அதனால தான். ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்டை மாடியில ஃபுல்லாவே ஓடு ஓட்டியிருந்தாலும் சரி, இல்ல தரை இழுத்திருந்தாலும் சரி, அதில ஃபுல்லாவே பாசி பிடிச்சு நெறையா ஃபுல்லாவே பாசியா இருக்கும். அது மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா, அதிலிருந்து தண்ணி ஃபுல்லாவே ஊறி, ஊறி, ஊறி செவுரு ஃபுல்லாவே வால் எல்லா இடத்துலயும் தண்ணி அப்படியே ஊற ஆரம்பிச்சுரும். உள்ள ஃபுல்லாவே பட்டி, பெயிண்ட் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட்டு மொட்டை மாடியில டேம் ப்ரூஃப் அடிச்சுங்க. அது தேய்ச்சு கழுவுங்க. மெயினா முக்கியமான காரணம் தேய்ச்சு கழுவுறது இல்ல. நெறைய பேர் டேம் ப்ரூஃப் அடிச்சு திரும்ப உரியுது. அதனுடைய அது சரியில்லன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றீங்க. அது என்ன காரணம்னா, இந்த அளவுக்கு நீங்க தேய்ச்சு கழுவணும். ஃபுல்லாவே டேம் ப்ரூஃப்னு ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அது ஃபுல்லாவே தேய்ச்சு கழுவணும். அது நம்ம கம்ப்ரஸர்ல நெறைய கிடைக்குது. அது தேய்ச்சு கழுவுறதுக்கு நீங்க அந்த கம்ப்ரஸர் எடுத்து கிளீன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு நார் பிரஷ் லைட்டா தான் அதில இருக்கிற அழுக்கெல்லாம் வரும். நீங்க கம்ப்ரஸர் எடுத்து கழுவுனீங்கன்னா, அதுலேருந்து ஃபுல்லாவே இது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இருக்கிற வால நம்ம எந்த அளவுக்கு கிளீன் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. அந்த அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லாவே ட்ரையா விட்டுட்டு அதன் பிறகு தான் நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க ஏன்னா தவறா நீங்க மாத்தி இத கிளீன் பண்ணாம, அது ட்ரையா விடாம திரும்பவும் நீங்க உடனே நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அது உடனே உரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா உரிய ஆரம்பிக்கும். மெயின் காரணம் இது ஃபுல்லாவே டஸ்ட் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அழுக்கு உள்ள இடத்த நீங்க பெருக்கிட்டு, சுரண்டிட்டு நீங்க அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, திரும்ப உரிய ஆரம்பிக்கும். அத நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாவே ஊற வச்சு, கம்ப்ரஸர் வச்சு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு, அதன் பிறகு நீங்க அடிச்சா மட்டும் தான் அந்த டேம் ப்ரூஃப்ன்றது கம்பெனி குடுக்கிற ரிசல்ட்டு, வாரண்டி எல்லாமே கிடைக்கும். நீங்க கடகடன்னு நீங்க கிளீன் பண்ணாம உடனே அடிச்சிட்டீங்கன்னா, அதில வேஸ்ட்டு தான். அடிக்கிறது வேஸ்ட்டு. அதேமாரி அடிக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, காம்பவுண்ட் செவுரு இந்த மாரி காம்பவுண்டு உள்கூடு ஃபுல்லாவே அடிச்சிங்க. மேல பார்த்தீங்கன்னா, கைப்பிடி செவுரு இருக்கும். அந்த கைப்பிடி செவுரு உள்கூடு ஃபுல்லாவே அடிச்சு முடிச்சிங்க. அதேமாரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங், ஆர்ட் எல்லாமே போட்டுருக்கிறோம். அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தமாரி காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க ஒயர் பிரஷ் அதுக்கப்புறம் ஒயர் பிரஷ் லைட்டா வச்சு தேய்ச்சுட்டு, அதில மீதி இருக்கிற அழுக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர்ல வச்சு அடிக்கும்போது தெரியுது பாருங்க. ஃபுல்லாவே அந்த அழுக்கு எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தேய்ச்சுட்டு நீங்க அடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டான லெவல்ல அந்த டேம் ப்ரூஃப்ன்றது கரெக்ட்டா உங்களுக்கு அப்ளை பண்ணா, கம்பெனி குடுக்குற ரிசல்ட் அந்த வாரண்டியோட உங்களுக்கு பக்காவா இருக்கும். நீங்க தேய்ச்சு கழுவாம வெறும் செவுத்துல நீங்க அடிச்சிட்டீங்கன்னா, திரும்ப உரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வாங்கி வேஸ்ட் ஆகுது. இப்ப இதெல்லாம் மேல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பாசி பிடிச்சிருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு உள்ள வால ஃபுல்லாவே நீங்க தேய்ச்சு கழுவினா மட்டும் தான் அந்த இதில இருக்கிற டஸ்ட்டு, அழுக்கு எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ண முடியும். நீங்க அப்படியே அடிச்சிட்டீங்கன்னா, ஃபுல்லாவே உரிய ஆரம்பிக்கும். அதுதான் மெயினு. எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய தவறு தான் அது. இந்த அளவுக்கு தேய்ச்சு கிளீன் பண்ணிட்டு அடிங்க. அதுதான் என்னுடைய இது. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பெயிண்டிங், ஆர்ட், டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜோன் வார்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல